கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ரோமர் 13:8. பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ரோமர் 13:8. பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. ஏசப்பா சொன்ன கட்டளையெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணும். அதை தாண்டி இன்னொரு வழி என்ன அப்படின்னா பிற இடத்துல அன்பு கூறணுமா. ஆமேன். உன்னோட இடத்துல நீ நேசிக்கிறது போல் பிற இடத்துல நேசிப்பாயகன் வேத வசனம் சொல்லுது. அந்த மாதிரி இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் ஆசீர்வாதத்துக்கு இதெல்லாம் தடையாக கூட இருக்கலாம். நான் இவங்களை வெறுக்கிறேன், இவங்களோட பேச மாட்டேன், நான் ஏன் இவங்கள நேசிக்கணும், இவங்க யார் அப்படின்லாம் பல கேள்வியோடு இருக்கிறீங்க. இல்லை யாரோடையோ பகையோடையோ இல்லாட்டி கசப்போடையோ இருக்கிறீங்களே. இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாரு, நீ பிற இடத்துல அன்பு கூறு. ஜபம் பண்ணுற கரெக்டு தான், பைபிள் வாசிக்கிற கரெக்டு தான், எல்லாமே கரெக்டு தான், நீ ஃபாலோ பண்ணது எல்லாமே கரெக்ட் தான். ஆனால் இதுவும் கிட்ட இல்லை, இதை நடத்து அப்படின்னு சொல்கிறாரு. இதை ஃபாலோ பண்ணு. பிற இடத்துல அன்பு கூறு, பிறரை நேசி, அவங்களுக்கு உதவி பண்ணு நேசப்பா சொல்கிறாரு. உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. யார் இதை கேட்டுட்ருக்கீங்களோ உங்களை பார்த்து சொல்கிறாரு. உங்கள் ஆசீர்வாதத்துக்கு இது கூட தடையாக இருக்கலாம். அந்த தடைகள் நீங்கணுமா? பிற இடத்துல அன்பு கூறுங்க, உதவி பண்ணுங்க, நேசிங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். ஆமேன்.